ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பரான சுவையில் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி 5 முட்டை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேக வைக்கும்போது முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். உடையாமல் இந்த மாதிரி நல்லா முழுசாக கிடைக்கும். இப்போது எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு 10 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருக்குன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போக வதக்கணும். அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடணும். அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டு வாணலியில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த தக்காளி, மல்லி இதில் இருக்க பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கும் போதே இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அடுப்பை சிம்லே வச்சு ஒரு 3 நிமிஷம் தொடர்ந்து நல்லா வதக்கி விடலாம். கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 அளவுக்கு தண்ணியை மசாலா அரைச்ச ஜார்லேயே ஊற்றி கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் இது கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்ததில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. எடை நீங்கள் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. முதலவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கும் போதே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கிரேவியோடைய காரமும் உங்கள் சுவைக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம முட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு அந்த கிரேவியை கொஞ்சமாக எடுத்து முட்டை மேலே போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மஞ்சள் கரு கலண்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மிலே கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வந்தால் முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிடுங்க. சூப்பராக நல்ல டேஸ்டியாக மணக்க முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முட்டை கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.